உறவுகளே உறவுகளை பாருங்க உறவுகளே நல்ல ஒரு கிட்டு பூங்காக்குங்க உறவுகளை வந்துட்டேன் முன்பு இதில் இருக்கும் கருத்துரை போன்ற செம்மணிக்கு போன்ற வீதியால் போகல கிட்டு பூங்கா அவங்க உறவுகளே சங்கிலியன் பூங்கா முதலோ ஒரு 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 காலத்தில் கெட்டு பூங்கா 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 அவங்க ரெண்டு ஆளுங்க உறவோட இருந்த இடம் அவங்க இருங்க உறவோடே இப்போ சங்கிலி பூங்கா அவங்க ரெண்டு உறவோடே மாற்றப்பட்டு இருக்குங்க உறவோடே பாருங்க இங்கே உலக பனை தினம் மட்டும் போட்டுருக்கோம் அவங்க உறவோடே பணம் பொருளாளர் தனியார் செய்யப்பட்ட உபகரணங்கள் அங்கே உங்களோட விற்காம இருக்கு அதில் கண்காட்சிக்கும் உங்கள் ஓரளவு பட்ஜமும் இருக்கு நம்ம உறவோட பாருங்க அதோட எங்கள் உறவோட சகல நிகழ்வுகளையும் உங்களுக்கு கண்டது என்னமோ நேசமணியான உலகத்தில் தருவன்பது கண்டதை உறவுகளை சொல்லிக்கொண்டுங்க உறவுகளே உணங்குறேங்க உறவுகளே நொங்கு பாருங்க நொங்கோடைய உறவுகளை பாருங்க நொங்கு உறவுகளே காலத்துக்கு அவங்க உறவுகளே நொங்கு பிசதமான சாமானுங்க உறவுகளை உங்களுக்கு இங்கே உறவுகளே பாருங்க நொங்க நினைக்கிறேங்கண்ணே பாருங்க இங்கிலீஷோட போட்டுக்கணும் பனகரி பாருங்க பனை ஓலை பின்னுவது வாங்க பின்னுவாம் வாங்கன்னு போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க உறவை அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கு நம்ம உறவோட பாருங்க உறவோட எல்லாமே அடக்கி கொண்டே இருக்கு நம்ம உறவோட கூடையில் பாருங்க உறவோட சமையலுக்கு ஏற்ற சாமான்கள் பண்ணுற கூடையை பாருங்க
கண்ணு பிடிச்சிருக்க கதப்புகள் வரது கண்ணு மூடி கிடந்து காட்சிகள் வருது அம்மாண்ட பேர் குணசிங்கம் சசிகலா சசிராணி எத்தனை நாள் மதியம் பண்ண இதமா நாங்கள் 2014 தொடக்கம் 2016 இந்தியா இங்கே எங்க போயிட்டு என்னம்மா வீட்டுல இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் சங்கமா நடத்தி கொண்டிருக்கிறோம் குழுவா சேர்ந்து செய்கிறோம் அவங்க சொந்தம் வடபுராட்சி உடுப்படியா ஆமா இதாம என்ன பாக்குறாம இதாமா வந்து பழங்கள் வைக்கலாம் அதாவது புள்ளியாண்ட வைக்கலாம் புள்ளியாண்ட சின்ன பொருட்கள் வைக்கலாம் சாப்பாடு பொருள் இருக்குதானே வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் இது வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு வைக்கலாம் பலகாரங்கள் என்ன விலையா வாங்கிதாமா 1000 இது 300 பாய் 800 பாயாமா 200 500 இது தட்டுப்படி 450 450 கூடமா இது கூட 800 சொப்பி 500 மற்ற நீதிபதி அது வந்து 150 மதி இடம் பூ கூட இது வந்து 600 இது ஒரு கட்டு 75 ரூபா ஒரு கட்டா ஒரு கட்டல் வருதுங்க பாருங்க உழவலை இதாமா என்ன சாமான் 1200 ரூபா இந்த வெளிநாட்டுக்காரர் இது பலகாரம் போடுறது எங்களோட ஆர்டர் பண்ணி செய்வோம் பண்ணி நாங்கள் 500 கிட்ட செய்து கொடுத்தோம் நாங்கள் கனடா பாருங்க உறவுகளே வெளியில உறவுகளை கேட்டீங்க தானேங்க உறவுகளை அம்மா இந்த விலையால் சரியான உறவு தொப்பியம்மா தொப்பி எல்லா விலையிலையும் இருக்குங்க 600 700 பெரிய தொப்பி 700 ரூபா என்னம்மா பெரிய தொப்பி 700 ரூபா சின்ன தொப்பியால் 600 ரூபா மற்ற இந்த தட்டி இது தட்டுப்படி 600 அப்போ இது இது 500 இது 800 பெருசா 800 500 சின்ன 500 பெருசு 800 அமிதாமா 1000 பாருங்க ஒரு பூக்களுங்க உறவுகளை கொண்டு வரதுக்கு பூக்கள் பாருங்க கோயிலில் கொண்டு வரலாம் பூக்கள் பாருங்க கூட பார்த்தீங்களா அதில் வடிவாக சாமான் இருக்கு மாலையம்மா மாலை என்ன விலையம்மா கொடுக்கல தான் 700 ரூபா கொடுக்கலாம் 700 கொடுப்பீங்களா நீங்க பாய் 1000 ரூபா நான் எடுத்துக்கொண்டு 800 ரூபா தந்த வேண்டியது நான் கணக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டியதான் இருக்கேன் நான் என்ன 1 லட்சம் ரூபாய் அப்படியா அதான் பேர் காமராஜ் ஞான சௌந்தரி இந்த பேர் சம்மையா காமராஜ் ஞான சௌந்தரி எவ்வளவு வந்துருக்கிறீங்க நாங்கள் கீரிமலையில இருந்து வந்து கீரிமலா ஆமா நீங்கள் என்ன சொந்தமா வச்சுக்கிறீங்க இது வீட்டை தான் செய்யறீங்க எப்படி போக தொழில் பார்க்க பரவாயில்ல எங்களுக்கு இதே சாப்பாடும் போடுதா என்ன விலையா நீதிப்படியாமா இது 100 ரூபாங்க நீதிப்படி 100 மாதிரி இதாமா 70 சொல்லாது 150 இல்ல 1300 தட்டுப்படியாமா தட்டுப்படி 1000 போகுது 1000 இதாமா இது 2500 ரூபா போகுது 2500 குறைவா கொண்டு வந்துருக்கீங்க சாமான் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பாராது ஃபர்ஸ்ட் டைமா சரியா ஓகே நன்றி நாங்க மட்டக்களப்பில இருந்து வந்திருக்கிறோம் மட்டக்களப்பு பாலமீன் மடுவுல பாலமீன் மடு மட்டக்களப்பு டவுனா உங்க அப்பா வலிக்கிறப்ப வந்தீங்க வந்து சேர்ந்தீங்க அப்பா வலிக்கிறப்ப வந்து சேர்ந்தீங்க நாங்க நேற்று
விடிய சாமம் வரைக்கிட்டு மதியம் இங்க வந்துட்டு காலையிலேயே வந்து நாங்க எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம். எங்களோட உற்பத்திகளை பாத்தீங்கன்னு சொன்னா தனைசார் உற்பத்திகள் இருக்கு. தனையில பிஸ்கட் இது என்ன சாமான்? பிஸ்கட் அமௌண்ட் வேறுங்க. என்ன விலையா காடு? இது வந்து 350 ரூபா. 350 அமௌண்ட் பிஸ்கெட்டுங்க ஒரு குழந்தை பிள்ளைகள் தான் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாமா? 350 என்னக்கா? 350 அமௌண்ட் இதாக்கா? அது வந்து முருங்கை இலையில செய்த சூப் பவுடர். சூப் பவுடர் என்னது போடுறது? இது வந்து சத்துக்காக குடிக்கிறது. ரத்தம் குறைவா இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி தேவையா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் இது தேவைப்படும். அதோட பனையில வந்து பனம் சோப் இருக்குது. பனங்காலியில செய்த சோப். இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த வெயில் வெக்கைக்கு வந்து எங்களுக்கு அந்த வேர்க்கூறு பொக்களம் வரும். அதுக்கெல்லாம் இது சரியான ஒரு நல்ல தீர்வா இருக்கும். என்ன விலை? இது வந்து சோப் வந்து 400 ரூபாய்க்கு தரும். 400 சோப்பு எல்லாம் வந்து சோப்பு எல்லாம் வந்து பாருங்க ஒரு மாதிரி. இதாக்கா என்ன விலையாக்கா? இது என்ன 400 ரூபா. என்ன இது உண்டா? இல்ல, இது வந்து சங்கு பூவுல செய்யறது. சங்கு பூ காக்கணம்பூவுல செய்த காக்கணப்பூவுல செய்த சூப் பவுடர். இது வந்து மூளையில இருக்கிற நரம்புகள்ல இருக்கிற பிரச்சனைக்கு, அடுத்தது சீனி, கொலஸ்ட்ரால், அடுத்த பிரஷர்கள் எல்லாத்தையும் நோமலா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடவே இருக்கு. என்ன விலை? இது வந்து 420 ரூபா. இதுல போட்டிருக்கிற பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா சோளமா எல்லாம் இதுல சேர்த்திருக்கோம். அந்த சோள மாவெல்லாம் நாங்க சோளம் பருப்பு வாங்கி நாங்களே கழுவி காய வச்சு மாவை அரைச்சி செய்யறது. எங்களோட உற்பத்திகள் நிறைய இருக்கு. இது வந்து மசாலா சாய். மசாலா சாய் எண்ணெய்ல வந்து இது இந்தியா முஸ்லிம்ஸ் ஏரியாவில் வந்து இது ஃபேமஸா இருக்கு. இது ரெஸ்டாரண்ட்கள்ல போனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது ஒரு மெனுல வச்சிருப்பாங்க. இது எங்களோட சொந்த தயாரிப்பு தான். இது 400 ரூபாய்க்கு தருவோம். அடுத்தது முருங்கலையில பிஸ்கட்ஸ் இருக்கு. இந்த இருக்கு. இது முருங்கைக்கீரை பிஸ்கட். முருங்கைக்கீரை பிஸ்கட் அமரோட வேறுங்க. அடுத்தது இது முருங்கைக்கீரை அப்பளமா பாருங்க ஒரு இது. இது காளான்ல செய்த பிஸ்கட். காளான் பிஸ்கட் பாருங்க ஒரு நல்ல அதோட நல்ல பொருட்கள் எல்லாம் வந்து போயிடுங்க. அக்கா இதக்கப்பா இந்த நேரத்துல நாள் இருக்கு. இல்ல, இன்னைக்கு ஈவினிங்கோட இது முடிஞ்சிடும். சரியா? ஈவினிங்கோட முடியுது. அதனால உங்களோட டைம் இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அநேகமா அந்த லீவுகள்ல இருக்கிறாங்க வந்து எங்களோட உற்பத்தியை வாங்குங்க. இங்க இருக்கிற மற்ற ஸ்டோல்கள்ல இருக்கிறவங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. தனைசார் உற்பத்திகளோட சேர்ந்து பாரம்பரியமான பொருட்களையும் இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி அக்கா. பாருங்க உடவோட பாருங்க ஊட நீத்துப்பட்டி இது ஊட இடியப்பத்தட்டு ஊடைகள் பேசுகள் பாருங்க. உடைய பேசுகள் கீட்டேக்குகள் ஊடைகள் எல்லாமே இருக்குங்க உறவோட. இந்த அக்காட்ட அக்காவை காணலைங்க உறவோட பாருங்க. கால் மிதியல் எல்லாமே இருக்குங்க உறவோட பாருங்க. உறவோட பாருங்க. அக்கா என்ன பேர்? என் பேர் வணக்கம் அண்ணா. இந்த பேர் வந்து சர்மிளா வசந்தராஜா. நான் வந்து மட்டக்களப்புல மயிலம்பாவளி என்ற இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். மயிலம்பாவளியில இருந்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பெண்கள் என்னையோட இணைஞ்சு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நான் தான் பொறுப்பா வச்சு செய்யறேன். ஹேண்ட் டச் ப்ராடக்ட் இந்த பேர்ல தான் பதிவு செஞ்சு அதுக்குள்ளால 150 பெண்கள் தங்களோட வீடுகள்ல இருந்து பின்னி கொண்டிருக்கிறாங்க. அதுகளை எடுத்து நானும் செய்யறதோட அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் கொடுக்குறேன். பயிற்சிகளையும் கொடுத்து அந்த உற்பத்தி பொருட்களை எடுத்து மட்டக்களப்பு சந்தை கட்டடத்துல ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, அதுலயும் சந்தைப்படுத்தி வச்சு விற்பனை செய்யறோம். பழைய கச்சேரியிலையும் இந்த உற்பத்தி பொருட்களை வச்சிருக்கிறோம். உல்லாச பிரயாணத்துறையோட சேர்ந்த மாதிரியும் வச்சிருக்கிறோம். மட்டக்களப்புல மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களுக்கும் உற்பத்தி பொருட்களை கொஞ்சம் கொடுக்குறோம். வெளிநாடு
யாழ்ப்பாணத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறோம், கண்டிக்கு கொடுக்குறோம், கொழும்புக்கு கொடுக்குறோம். அதே நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்குள்ளால ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் போன்ற இடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி பொருட்களை கொரிய பண்ண சொல்லுவாங்க. அதுகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்படியான வேலையில் செய்து கொண்டிருக்கிறோம் பெண்களோட சேர்ந்து. லாபம் கிடைக்குதாக்கா? என்னன்னா எங்கட ஊர்ல எங்கட இலங்கைக்குள்ள விற்கிறதுல எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. மட்டக்களப்புல எல்லாம் எல்லாரும் செய்யறபடியா நாங்க செய்யற உற்பத்தி பொருள்ல இருந்து ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ தான் கூடுதலா எடுக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தேவையான வளம் இருக்கு இலங்கையை பொறுத்தளவுல, பனை வளம். அதே நேரம் செய்யற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்குரிய ஊதியம் கிடைக்கிறது குறைவா இருக்குது. எங்களுக்கு வந்து வெளிநாட்டு சந்தை கிடைக்கும்டா, சந்தை வாய்ப்பு குறைவா இருக்கு. இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற ஆட்கள், பெரிய நாடுகள்ல இருக்கிற ஆட்கள் அவங்களோட கோயில்களுக்கோ இல்ல வேற வைபவங்களுக்கோ இயற்கையான முறையில இருக்கிற இந்த உற்பத்தி பொருட்களை கேட்பாங்கன்னு சொன்னா அதுகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். எங்களோட பெண்களையும் ஊக்குவிக்கிறதோட வருமானத்தையும் கூட்டக்கூடியதா இருக்கும். ஒரு காய்கறி இந்த உற்பத்தி பொருள் உண்டு. இப்ப நாங்க கிட்டத்தட்ட சாதாரணமா வீடுகள்ல செய்யற பெண்கள் வீட்டு வேலையை கவனிச்சுட்டு 2 நாள் எடுப்பாங்க இதை பின்றதுக்கு. இத நார்மலா இப்ப என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் ஒரே நாள்ல முடிச்சிருவோம், இதை முடிப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து எங்கட ஊரை பொறுத்தளவுல ஒரு 700 ரூபாயோ 1000 ரூபாய்க்கு உள்ளதான் இந்த உற்பத்தி பொருளுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுலயும் இப்ப கொடுத்தெல்லாம் காசுக்கு தானே வாங்க வேண்டி இருக்குது. அப்ப அது இந்த சாயம் எல்லாம் கழிச்சோம்னா நாங்க மெனக்கறதுக்கு எங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்காது. ஒரு 300 ரூபாயோ 200 ரூபாயோ தான் ஒரு நாளைக்கு நாங்க உழைக்கக்கூடிய வாய்ப்பா வருகுது. உண்மையாவே லாபத்தை எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம்னா அதுக்கு போற கோஸ்ட் எல்லாம் பார்த்தா தான் வருது. ஆனா வீடுகள்ல தங்களோட வேலையில செய்து இதையும் ஒரு தொழிலா செய்யலாம் தானே, பிள்ளைகளையும் பார்த்துட்டு. அதே நேரம் நாங்க கொஞ்ச காலம் போக வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு கொண்டு போகணும்ன்றதுதான் என்ற உண்மையான நோக்கம். இப்ப வந்து அதுக்குரிய வேலைகள் கொஞ்சம் செய்துட்டேன். இப்ப உற்பத்தி பொருளையும் பாத்தீங்கன்னா தரமானதா தான் செய்து கொண்டு வரோம். பனையபிவிருத்தி சபையிலையும் இதுக்கான சான்றிதழ், தர சான்றிதழ் எல்லாம் எடுத்துட்டேன். அப்ப எதிர்காலத்துல இதை ஊக்குவிக்கிறதுக்கு எங்கட சமுதாயத்தை சேர்ந்தாக்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, பெரிய நாடுகள்ல அவங்க இதை எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னா உங்களை மாதிரியான சோசியல் மீடியாக்கள் மூலம் அதை கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி எங்களுக்கு சந்தை வாய்ப்பு எடுத்து தருவீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மிகவும் நல்லதா இருக்கும். பெண்களையும் நீங்க ஊக்குவிக்கலாம், வருமானத்தையும் கூட்டலாம். எங்களோட பெண்கள் பிள்ளைகளையும் பார்த்துட்டு வீட்டு வேலையிலையும் செய்துட்டு இயற்கையான முறையில இதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. நன்றி. என்னன்னா இப்ப நாங்க இங்க குடுக்குறோம்டா 1000 ரூபாய்க்குள்ள கொடுப்போம். எங்களோட ஊர்ல வந்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப ஹோல்சேலா கொடுக்கக்குள்ள ஒவ்வொன்றிலையும் ஒரு 100 ரூபாய் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். அங்கெல்லாம் நாங்க 900 ரூபாய்க்கு வித்துருவோம். 900 ரூபாய்க்கு அப்படி நாங்க எல்லா உற்பத்தி பொருட்களும் அங்க வந்து நீங்க எங்களுக்கு ஓர்டர் ஹோல்சேலா கிடைக்கும்னு சொன்னா மொத்தமா கிடைக்கும்டா விலையை குறைச்சி இங்க அனுப்புறா கூட நாங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விடுவோம். இங்க காக்கலம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களோட டிசைனை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்து அனுப்புவோம். இப்ப இது எல்லாம் இது வந்து அந்த தங்களோட பெண்களோ இல்ல மற்றாக்களோ தங்களோட திங்ஸ்களை பொருட்களை இதுக்குள்ள வச்சுட்டு அதுல வச்சு மூடி வைக்கலாம். இது ஜெர்மனிக்கு வந்த ஆர்டர். ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு அவங்க கேட்ட போக்குல கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக செய்யப்பட்டதுதான் ஜெர்மன் ஆர்டர் கூடியது. இது டேபிள் மேட், சின்ன டீ கப்புகள் மூடுறதுக்கு, அந்த ஆவியல் வந்து வெளியில போகாம இருக்கும், கறி டீஸ்கள் மூடலாம். அதே நேரம் இது வந்து பெரிய டேபிள் மேட், இப்போ நம்ம டிபன் பாக்ஸுகளோ வேற இதுகளோ இது செய்யலாம். மேசையிலையும் போட்டுட்டு சாப்பாட்டு பிளேட்டுகளை வைக்கலாம், அப்படியானதுகளை செய்யலாம். இப்ப நாங்க பூ பொக்கல், இது சிறுவர்கள்
பயன்படுத்துறதுக்கு இந்த வீடுகள்ல இதுல நூலை கட்டி வாஸ்து இது தூங்க மாதிரி வர்றாரு தூங்க வர்றாரு தூங்க விடுறதுக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் சின்னாக்களுக்கு தான். அவங்க இப்ப நர்சரியல்ல அதுகளுக்கு எடுக்கிற மாதிரி புட்டா விக்கிற நீந்துப்பட்டிய சின்ன நான் செய்திருக்கிறேன். பூக்குடையல் சின்னாக்களுக்கு. இப்ப இந்த பூவெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுல வந்து நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கலர்கள் போட்டு பின்னி தருவோம். இப்ப நார்மலான பூவை செய்தா அதை டெய்லி ஞாபகத்துக்கு வச்சு கொள்ளையலாம். இதெல்லாம் அப்படி இல்ல. பின்னுவீங்களா அப்ப பூ பின்னி இருக்க காட்டுவீங்களா? இருக்கா காட்டுங்க பாருங்க புறவளே. எனக்கு ஜனாதிபதி அவார்டு எல்லாம் கிடைச்சது போன வருஷத்துல மட்டக்களப்பு மாவட்டத்துல சிறந்த பெண்மை. பாருங்க அக்கா அக்கா பின்னி காட்ட போல பாருங்க பாருங்க புறவளை பின்னி காட்டுறாங்க. இது பனையோலையையும் பனை ஈக்கிலையும் பயன்படுத்தி தான் செய்யறோம். இப்ப உங்களுக்கு என்ன நிறத்துல வேணுமோ கல்யாண வீடுகளுக்கு இருந்தாலும் சரி அந்த நிறத்துல போட்டு செய்து தருவோம். அப்படியா? சிலர் நினைக்கலாம் இது பூவை விட கொஞ்சம் விலை கூடையா இருக்குண்டு. இதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும். அப்படி சாயம் போட்டு எடுக்கணும், கட் பண்ணணும். ஆனா இது வந்து காலம் பூராவும் உங்களோட வீடுகள்ல ஞாபகார்த்த சின்னமா வச்சு கொள்ளலாம். இது இயற்கையானது. இதுல பனை ஈக்கிலும் பனை ஓலையும் தான் இருக்குது. என்ன விலையாக்கா? இது ஒரு பூ 150 ரூபா படி விற்கிறேன். 150. அடுத்தது கொத்தா பூ கொத்தா செய்து தாரண்டா. அதுல பூ கொத்து இருக்கு இப்ப காட்டுறேன். அது வந்து 750 ரூபாய்க்கு விற்கிறோம். அந்த பூ கொத்தை கொஞ்சம் எடுத்து காட்டணும். கொத்து மட்டும் அந்த பூ கொத்து மட்டும் இது 750 ரூபாய்க்கு விற்கிறோம். பூக்கொத்து வேறுங்க. அதுல நிறைய வேலைப்பாடு. அதான் பாருங்க வேலைப்பாடு பாருங்க. இப்படியானதுல செய்து நாங்க கொரியர்ல வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம். அனுப்பலாம் தேவையான ஆட்கள் கேட்டா. பாருங்க ஒரு பாருங்க. மட்டக்களப்பில் இல்லைங்க ஒரு வேளை வந்திருக்கிறோம் அக்காவை. எத்தனை பேர் வந்தீங்களாக்கா? நாங்க 5 பேர் வந்திருக்கிறோம். 5 பேர். யார் நீங்களோட? அந்த அவங்க 4 ஸ்டால் போட்டிருக்கிறோம். இதோட 4வது 5 பேர் வந்த நாங்க. எங்களுக்கு இதுக்கு அனுசரணை வழங்கின இந்த வாரத்துக்கு எல்லாம் உதவி செய்தது சர்வர் லைஃப் பண்ற அந்த நிறுவனம் தான். அந்த மிஸ்ஸாக்களுக்கு தான் நன்றி சொல்றோம். பாருங்க அண்ணா வேணுங்கண்ணே வேணுங்கண்ணே. மட்டக்களப்பு சார். மட்டக்களப்பு வேணுங்கண்ணே எடுங்கண்ணே. எடுங்கண்ணே எடுங்க போ சார் எடுங்க கடைசி நான் வணங்க அண்ணன். என்ன சரி சார். என்ன சார்?